ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோன்ற கண்டென்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், நாளைக்கு வர வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஐடியும் எஃப்எம்சிஜி செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பிஎன்சி பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐடி செக்டாரோடைய ரேலி, இதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இதுல இருக்க மேஜர் 3 ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். டிசிஎஸ், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, இதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வீடியோல பார்க்கலாம். கடைசியா வந்து ஃபெட் ரேட் கட் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, நியூஸ்ல என்ன வந்திருக்குன்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியோ டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு 69 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் கொடுத்துருக்கு, 0.28%. ஸோ நேற்று சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த 25,000 சைக்காலஜிக்கல் லெவல்ல வந்து இது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு அப்படிதான் நடந்திருக்கு. இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நிப்டி வந்து 25,089 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து இன்னைக்கு போச்சு. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு கரெக்ஷன் ஆக வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ சப்போர்ட் லெவல் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பழைய ரெசிஸ்டன்ஸ் 25,000 லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,850. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் நிப்டி வந்து ஹையர் சைட் போறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவா மார்க்கெட் எடுத்திருக்கு, எஸ்என்பி உடைய ரேட்டிங் எல்லாம். ஸோ இது ரெண்டு பிரேக் பண்ணாத வரைக்கும் லாங்கர் ஸ்வைப் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து நிப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். நாளைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் நிப்டியோட டைரக்ஷன் என்னன்றது கிளியரா. அடுத்தது வந்து இண்டெக்ஸ், அதாவது செக்டார் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம் எது எதுலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எதுலாம் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா ஆட்டோ செக்டார்லாம் இன்னைக்கு வந்து பிளாட்டா தான் க்ளோஸ் ஆச்சு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நல்ல மூவ் கொடுத்தது 2 நாளா. ஸோ ஆட்டோ செக்டார் வந்து இன்னைக்கு வந்து பிளாட்டா முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க்ல நேற்று ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ எப்பவுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏற ஸ்டாக் வந்து கண்டினியூஸா ஏறாது. நிப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4.5% முந்தா நாள் ஏறிச்சு. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து உடனே பை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். இந்த சைக்கிள் வந்து நடக்கும். ஸோ இப்போ இதுல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்களா, இதுல ஒரு ரீட்ரேஸ் கொடுத்ததுன்னா நீங்க வாங்கலாம். நான் உங்களுக்கு மாருதி சார்ட்டையும் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா சார்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா நமக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்றேன். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் நான் கொடுக்கல. இன்னைக்கு பர்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி, எஃப்எம்சிஜி, ஐடி. ஸோ ஐடி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்ததுன்னா ரொம்ப நாளா பேரிஷா இருந்தது. இந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருந்தது. இன்னைக்கு தான் வந்து ஒரு பாசிட்டிவாவே வந்து மூவ் ஆயிருக்கு. எத்தனை நாள் கன்சல்டேட் ஆயிருக்கு, இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மேஜரா பார்க்க வேண்டியது என்னன்னா, ரியாலிட்டி வந்து ஒரு 1% ஏறி இருக்கு. நிப்டி ஆயில் கேஸ்லாம் வந்து நேற்று பெருசா மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, 1% கிட்ட ஏறி இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 0.13 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிப்டியில நம்ம ஐடி, எஃப்எம்சிஜி செக்டார் ஏறிக்குன்னு பார்த்தோம். ஐடியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து மாருதி ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்றேன். ஸோ மாருதியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் ஒரு 8% மேல ஏறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம போய் சேஸ் பண்றதுல வந்து எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 8% இந்த கேப் அப்புக்கு அப்புறம் இன்னும் ஒரு 1%, 0.5% அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு. இதை போய் நம்ம சேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் போடுவீங்கன்றதே வந்து பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா நீங்க வந்து லாஜிக்கலா ஸ்டாப் லாஸ் எங்க போடுவீங்க, இவ்வளவு தூரம் போட முடியுமா, இல்ல இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் போட முடியுமா அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ட்ரேட் பண்றதுக்கோ இந்த மாதிரி ஏறி முடிஞ்ச ஸ்டாக்ஸ் எடுக்காம பேங்க் ஆஃப் பரோடா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இது ஜஸ்ட் இப்பதான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நேற்று வீடியோ தான் சொல்லியிருந்தேன், இது பிரேக் அவுட் ஆயிருக்கு, உங்க வாட்ச் லிஸ்ட்ல வைங்கன்னு. ஸோ அதே மாதிரி இது ரீட்ரேஸும் கொடுத்துருக்கு. இது ரீட்ரேஸா இல்ல வந்து இது ஃபேக் பிரேக் அவுட்டான்றது இதுக்கப்புறம் ரைஸ் ஆகிறத பொறுத்து இருக்கு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லயும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா இது எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஏறும்ன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு 1 ஹவர் கேண்டில், 50 மினிட்ஸ் கேண்டில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துனா பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். என்னன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வருதுன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். ஒரு 1% வச்சுட்டு கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இல்ல இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா அந்த கேண்டில் சைஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் 1% வச்சு எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1%லேயே இருக்கும். ஆனா நீங்க மாருதி மாதிரி போயிட்டு இந்த இடத்துல போய் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, கேப் அப் ஆயிடுச்சு ட்ரேட் எடுத்தீங்கன்னா
கண்டிப்பா உங்களால ஸ்டாப் லாஸும் போட முடியாது. நீங்க ஹோப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா, அது ஒரு 10 டேஸ் கன்சாலிடேட் ஆயிட்டு கூட திருப்பி ஏறலாம். அத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணுவோமா தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட்னால பிரச்சனை இல்ல. ஸ்டில் வந்து ஒரு ஃபுல் பேக் வந்தோனே ட்ரேட் எடுத்தனா பெட்டரா இருக்கும். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா நீங்க பாருங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, நீங்க அத பயன்படுத்திக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன் நம்ம வந்து ஐடி செக்டாருடைய அனாலிசிஸ டீடைலா பார்க்கலாம். ஸோ சிஎன்எக்ஸ் ஐடி இது பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து 1 ஹவர் சார்ட். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இது நம்ம பிரேக் அவுட்னு கூட சொல்லலாம் இந்த லெவல. ஸோ பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. அகைன் வந்து இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகிட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட்டா எடுத்துட்டு மேல ஏறிச்சு அப்படின்னா, இது வந்து இன்னும் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஐடி செக்டாரை நம்ம க்ளோஸா பார்க்கணும். இது வந்து பழைய லோ, அதாவது ஒரு 1 இயர் லோ அப்படின்னு சொன்னோம்னா, 1 இயர் சொல்ல முடியாது. லாஸ்ட் எலெக்ஷன் டைம் 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிறேன். இன்கேஸ் இந்த பேஸை உடைச்சதுன்னா, இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ல இருக்கு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஐடி செக்டார் நம்ம லாங் டேர்ம்ல ஸ்டாக் வாங்குறவங்க இதை பயன்படுத்திக்கங்க. இப்போ இது பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஹையர் க்ளோஸ் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே. ரீட்ரேஸ் ஆயிட்டு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்ல நல்ல ஸ்டாக்கா வாங்கி போட்டோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டாக்ல ஸ்பெசிஃபிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க டைரக்டானா அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்கா தெரிஞ்சுங்க. நான் டெக்னிக்கல்ஸ் அடுத்தது வந்து ஒரு டாப் 3 ஸ்டாக்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 10 டேஸ் கன்சல்டேஷன் முடிஞ்சு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இது வந்து இதுவும் 1 இயருக்கு மேல இந்த சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்கு. எத்தனை வாட்டி சப்போர்ட் எடுத்துக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை தடவை இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல ஒன்று, அகைன் இந்த இடத்துல ஒன்று, திருப்பி இந்த இடம். ஸோ அகைன் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இந்த இடம், அகைன் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த ஜோனை மார்க் பண்ணி இதில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். டிசிஎஸ்ஸே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஐடி செக்டாரில் நீங்கள் பார்க்கணுன்னா. தென் இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா தெரியும். மல்டிபிள் சப்போர்ட் இந்த ஜோனில் அகைன் இந்த இடத்துல எடுத்திருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக் மகேந்திரா பேரிஷா இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மார்க்கெட் வந்து டோட்டலா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டெக் மகேந்திரா சொல்லிடுறேன். ஏன் பேரிஷா இருந்தது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு. டெக் மகேந்திரா சார்ட்ல இந்த இடத்துல வந்து பேரிஷா இங்க இறங்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தாங்க பாட்டம் சைடில். ஸோ ஏர்னிங்ஸும் நல்லா இல்லை, அதனால இறங்குன்னு எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் எப்பவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் திங்க் பண்ணோம். ஸோ இது வந்து இமீடியட்டாக ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபே கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். ஸோ ஃபர்தராக இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ் ஃபார்மேஷன்ல இருந்து டவுன் ஆகலை அப்படின்னா டெக் மகேந்திராவும் நம்ம பார்க்கலாம். பட் டெக் மகேந்திராவை விட டிசிஎஸும் இன்ஃபோசிஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அது சப்போர்ட் ஜோன்ல இருந்திருக்கு. இதனுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்த விட இது ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஏறி இருக்கு. ஸோ இதை வாங்கணுமா அதை வாங்கணுமான்றது உங்களுடைய அனாலிசிஸ் நீங்க பண்ணிட்டு டிசிஷன் எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் வந்து சம்மவ் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு டெக் மகேந்திரா. ஈவன் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல தான் இருக்குது. ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ரேடாருக்குள்ள கொண்டு வாங்க. எதனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நீங்க ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்க பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஐடி செக்டார்ல நான் சொல்ல வேண்டிய அனாலிசிஸ். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது ஃபெட் ரேட் கட்டுடைய பாசிபிலிட்டிஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ரியூட்டர்ஸ் யூஎஸ் உடைய மேகசின் இது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஃபெட் வந்து கட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் 100% கரெக்டா தெரியாது. நம்மளுடைய மானிட்டரி பாலிசிலே பார்த்துருப்போம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க 25 பிபிஎஸ் கட் பண்ணுவாங்க, 50 பிபிஎஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்கலாம், நடக்காம போகலாம். பட் இது வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பா
நமக்கு வந்து ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் தான் வந்து ரெவன்யூ நிறைய ஜென்ரேட் பண்றாங்க யூஎஸ்ல. ஸோ பெட் ரேட் கட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி டிசிஎஸ், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயங்கள், இன்னையுடைய சம்மரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.